இயல்பிலேயே நான் பார்த்த நெறைய சூரியன் கர்மாக்கு மருத்துவம் சார்ந்த நாலேட்ஜ் அப்படின்றது இருக்கு. இருக்கு. குடும்பத்தில யாரும் டாக்டர்ஸ் இல்ல. எந்த ஒரு பின்னணியும் இல்ல. சரி. மருத்துவ பின்னணியும் இல்ல. ஆனா மெடிசின் பத்தி நெறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட போயிட்டு எந்த டாக்டர் கிட்ட போனா இந்த வியாதி கியூர் ஆவும்? இல்ல ம். எந்த டாக்டர் இந்த இந்த பிரச்சனைய தீர்ப்பாரு? யார் ரொம்ப ஃபீஸ் கம்மியா வாங்குவா? அப்படின்ற டீட்டெயில்லாம் கேட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. ஓ! ஆனா இயல்பிலேயே இவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் அப்படின்றது நெறைய இருக்கு. அது போதாதுன்னு அரசியல் சார்ந்த நாலேட்ஜும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கும். ஏன்னா சூரியன்ன்றது அரசியல். ஓகே. அரசாங்கம் சார்ந்து இல்ல. அரசியல் சார்ந்த, அரசியல் தலைவர்களை சார்ந்த நாலேட்ஜும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி. அண்ட் நான் பார்த்த நெறைய சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள், அவங்க பொலிட்டிஷியனா இருக்காங்களோ இல்லையோ, நெறைய பொலிட்டிஷியன்ஸ் கூட டச் வச்சிருக்காங்க. ஓகே. இவங்க கிட்ட ஒண்ணும் இருக்காது. இருக்காது. ஃபினான்ஷியலாவோ, இல்ல ஒரு பவர்ஃபுல்லாவோ காமிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ம்ஹ்ம். ஆனா பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸோடலாம் இவங்க நல்லா டச்ல இருப்பாங்க. ஓகே. பிகாஸ் தே நோ ஹவ் டூ ஸ்பீக் வித் பொலிட்டிஷியன். ஒரு லீடர்ட்ட, ஒரு ஹெட் கிட்ட எப்படி பேசணும்? அவங்களுக்கு தேவையானது இவங்க எப்படி அ ம், ம். அவங்களுக்கு புரியிற மாரியான பாஷையில எப்படி பேசுறது? இதெல்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இந்த சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள். ஓகே. நான் அடிக்கடி சொல்வது என்ன அப்படின்னா, சூரியனோட கர்மால ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, அத நீங்க தண்ணி இல்லாத காட்டுல விட்டா கூட, அது எப்படியாவது டாப்பா முளைச்சிரும். வந்துரும். சூப்பர். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு நாலேட்ஜ், ஸ்கில் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கு.